லோ வோல்டேஜ் எரர் காட்டிகிட்டு இருக்கு. லோ வோல்டேஜ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோ அவுட்புட். நமக்கு வந்து ஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோ அவுட்புட் தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. நார்மல் ஸ்டெபிளைசர் வந்து ஒர்க்கிங் பிரின்சிபல் வேறு, இந்த ஆட்டோமேட்டிக் டிஜிட்டல் ஸ்டெபிளைசர் ஒர்க்கிங் பிரின்சிபல் வேறு. நார்மல் ஸ்டெபிளைசருக்கு தனியாக வீடியோ போட்டிருப்போம், அது பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த ஆட்டோமேட்டிக் டிஜிட்டல் ஸ்டெபிளைசர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் வோல்டேஜ் வரும் இப்போ 230 இந்த 210 230 வரும் பார்த்தீங்கன்னா இந்த வோல்டேஜோட ஃபீட்பேக்லேருந்து தான் இது ஒர்க் பண்ணும். அது பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டெபிளைசரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசிபி ஆப்ரேட்காக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு அதுலேருந்து 12 வோல்ட் எடுத்து அதுக்கப்புறம் ப்ரீசெட்டு டிரான்சிஸ்டர் வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா மெயின் வைண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, மெயின் வைண்டிங்லேயே ஒரு அடிஷ்னலாக ஒரு வைண்டிங் போட்டு அதோட இப்போ நம்ம 230 வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி வோல்ட் வேரி ஆகல, அந்த வோல்ட்லேருந்து எடுத்து எவ்வளோ மெயின் அந்த இன்புட் வோல்ட் வருதுன்றது இதை மெஷர் பண்ணிக்கிறாங்க. இதை மெஷர் பண்ணிக்கிட்டு ப்ளஸ் அவுட்புட் வோல்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 வைண்டிங் 4 வைண்டிங் போட்டிருக்காங்கன்னா அந்த 3 வைண்டிங்கோட லைனுமே எடுத்துகிட்டு போயிட்டு பிசிபிலேருந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த டிஜிட்டல் போர்டு இருக்குது பாருங்கள், இந்த டிஸ்பிளே போர்டில் ஒவ்வொரு லைனில் இருந்துமோ இப்போ ஒரு லோ வோல்ட்டு ஒரு ஹை வோல்ட் வருதுன்னா ஒரு 10 வோல்ட்டு தான் அது ஸ்விட்சிங் பண்ணும், ஒரு 10 வோல்ட்டை லெஸ் பண்ணி கொடுக்கும், ஒரு 10 வோல்ட் ஹை பண்ணி கொடுக்கணும். அந்த 2 வோல்ட்டுமே ஃபீட்பேக் எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு லைன் இந்த இதுலேருந்து எடுத்துகிட்டு போய்ட்டு அது ஒரு 1 மைக் ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்காங்க. இது என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா லோ வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிசிபியில் எந்த ஃபால்ட் இல்லை, பட் ஆனால் இந்த டிஸ்பிளே லைன்லேருந்து தான் வருது. இது ஸ்விட்சிங் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு டைரெக்டாக எடுத்துகிட்டு போய்ட்டு ரிலேயில் கொடுத்துட்றாங்க. 12 வோல்ட் டைரெக்டாக ரிலேக்கு போயிடுது. கிரவுண்ட் வோல்ட் விசிசி வந்து டைரெக்டாக போயிடுது. கிரவுண்ட் வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் பண்ணுறாங்க. கிரவுண்ட் வோல்ட் ஸ்விட்சிங்காக ஒரு ஸ்விட்சிங் ஐசி போட்டிருக்காங்க. இந்த ஸ்விட்சிங் ஐசி ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு ஒரு டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறாங்க. டிரான்சிஸ்டருக்கு பேஸ் வோல்ட் வந்தால் தான் ஒர்க் ஆகும். இந்த பேஸ் வோல்ட் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இன்புட்லேருந்து இப்போ 2 வோல்ட் வருது. இப்போ ஒரு வந்து இன்புட் வந்து 230 வருது அப்படின்னா ஒரு 190 வருதுன்னு வச்சுக்கோங்க. 190 வருதுன்னா இன்க்ரீஸ் பண்ணுற வோல்ட்டு ஒரு 210 வரணும், டிக்ரீஸ் பண்ணுற வோல்ட்டு ஒரு 180 வரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த 210லேருந்து ஒரு ஃபீட்பேக்கு 180லேருந்து ஒரு ஃபீட்பேக் எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த 180யோட ஃபீட்பேக்கில் ஒரு 1 மைக் ரெசிஸ்டன்ஸ் போட்டு அதுலேருந்து வர ஃபீட்பேக் எடுத்து தான் இந்த டிரான்சிஸ்டர் ஆப்ரேட் ஆகுது. இப்போ நமக்கு வந்து ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோ வோல்டேஜ். இதில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ்க்கு வர 1 மைக் ரெசிஸ்டர், இந்த 1 மைக் ரெசிஸ்டர் போயிடுது. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்பிளேவிலேயே கொடுத்துருக்கான். இது தனியாக இதுக்குன்னு தனியாக சர்க்யூட் போடல, இங்கேருந்து ஒரு வோல்ட் எடுத்துகிட்டு போய் டிஸ்பிளே வச்சு அந்த டிஸ்பிளேலேயே ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. ப்ரோக்ராம் ஐசி இதில் இருக்குது, இது பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. இந்த 1 மைக் ரெசிஸ்டர் தான் போயிருந்தது. நம்மக்கிட்ட 1 மைக்கு இந்த ரெசிஸ்டரில் எஸ்எம்டி ரெசிஸ்டர் தான் டெஸ்டிங்காக போட்டு இது செக் பண்ணிவிட்டேன். பட் இது மாற்றினதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் ரிசால்வ் ஆகிடுச்சு. நீங்கள் நார்மல் ஸ்டெபிளைசர் மாதிரி இது ஒர்க் பண்ணோம்னா இது வராது. இது எல்லாமே ஃபுல்லாக